வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 9 நவகிரகமும் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டூராக பிளான் பண்ணி வந்திருக்கோம். இந்த முதல்ல நம்ம பார்க்க போனது என்ன ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவையாறு வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சந்திரன் பரிகார தலத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் போனது விடிய காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஒரு 2-3 கோயில் கொஞ்சம் இருட்டில் எடுத்துருப்போம். நைட் டைமில் இந்த கோயில் வந்து காலை டைம் எடுத்தால கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ கொஞ்சம் பகல் டைப்ஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அந்த சந்திரன் தரிசனம் கோயில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சூப்பராக காலை நேரத்தில் அந்த சந்திரன் குளத்தில் கைகால் அனுப்பிட்டு இல்லை குளிச்சுட்டு நீராடி போனால் இந்த கோயிலோட தலைவிருச்சமாக பார்த்திங்கன்னா வில்வம் மரம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சந்திர பரிகாரம் உள்ளவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா சகலனவும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஐதீகமாக இருக்குது. கண்டிப்பாக திங்களூரில் வந்து இந்த சந்திரன் பரிகார தலத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அருமையாக நம்ம காட்சி அளிக்கிறாரு. நம்ம 9 நவகிரகத்துலேயும் எல்லா மூலவராக இருக்கிற வந்து சிவன் தான் இருக்கிறாரு. சைடில் தான் அந்த பரிகார தலத்துக்குள்ளே கோயில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்கள். கோயிலை சுற்றி பார்த்தாலே 2 வில்வம் மரம் இருக்குது இந்த கோயிலில். உள்பிராகத்தில் ஒன்றும் வெளிப்பிராகத்தில் ஒன்றும் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் கோயில் தனியாக ஒன்று அமைச்சிருக்காங்க. பிள்ளையார் இருக்காரு. ராஜ கோபுரம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கோயிலுக்கு நேர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சந்திர தீர்த்த குளம் ஒன்று இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த குளம். பார்க்க சுத்தமாக நீட்டமாக வச்சுக்கோங்க. சில குளத்துலலாம் பார்த்திங்கன்னா சுத்தம் இல்லாமல் இதாக இருந்துச்சு. இந்த கூட மச்சான் தான் வந்திருந்தாப்புல, அவரையும் கூட்டிக்கிட்டு 9 நவகிரகமும் டூர் வந்திருக்கோம். வாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு அப்படின்னு காமிக்கிறேன். இந்த கோயிலை சுற்றி விவகாரத்தை பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் 9 நவகிரகமும் நீங்கள் தரிசனம் செய்ய முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க பார்த்துட்டே வாங்க. ஏன்னா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ என்னென்ன கோயிலுக்கு போகிறோம், எப்படி போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக பார்த்துட்டே வாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த தீபத்தட்டு வாங்கிறதுக்காக தனியாக அமைச்சிருக்காங்க. தீபம் ஏற்றுறதுக்கு தனியாக என்ன சொன்ன பார்த்திங்கன்னா சந்திர குளம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த குளத்தில் நீராடி தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அந்த சந்திர பகவானை சிவனையும் தரிசனம் செஞ்சோம். ரொம்ப அற்புதமாக அருமையாக இருந்துச்சு அந்த கோயிலை பார்க்குறதுக்கு. காலை பொழுதில் அந்த சந்திர பகவானை தரிசனம் செய்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்த வகையே சந்திரன் தரிசனம் செய்வோம். இங்கே வந்து நேரடியாக கோயிலில் தரிசனம் செய்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக மன அமைதியாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்குள்ள பரிகாரம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அங்கங்கே ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரசாதம் வழங்கும் பிரசாதம் விற்பனை செய்யும் இடம் அப்படின்னு சொல்லி இருக்குது. லட்டு, முறுக்கு, அதிர்சாதெல்லாம் போட்டு தனியாக பிரசாதம் மாதிரி கொடுக்குறாங்க சந்திரன் கோயிலில். ரொம்ப அர்த்தம். இந்த கோயிலெலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த கோயிலோட வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே போயிட்டு அடுத்த கோயிலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வாங்க அடுத்த கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவானோட சன்னதிக்கு வந்திருக்கிறோம். குரு பகவான் பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 நவகிரகத்திலேயே எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நடுவர இருப்பது வந்து இந்த குரு பகவான் தான். மிக ஒரு அருமையான நம்ம செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான் தரிசனம் செய்ய இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையான இடம், மிகப்பெரிய ஒரு கோயில். பார்க்க கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா காலை பொழுதுனால கடைகள்னா சில கடைகள் திறக்காமல் இருக்காங்க. சில கடைகள் பூ அர்ச்சனை தட்டு கடைகள் மட்டும்தான் திறந்துருக்குது. நெய்வேலுக்கு தட்டு விற்கிறவங்க கடைகள் திறந்துருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஏற்ற
தீபம் ஏற்றி உங்களோட பரிகாரத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கோயிலை முழுசாக பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களை பார்க்குறேன். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. இந்த 9 நவகிரகம் கோயிலும் பார்த்திங்கன்னா இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றுறதுக்கு தனியாக செட்டு மாதிரி போட்டு அருமையாக வச்சுருக்காங்க. அந்த கோபுரம் பாருங்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாருங்க. இப்போ தான் சரிதில் கும்போஷம் நடந்துருக்க மாட்டுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கோயிலோட குருபவன் கோயில் என்ட்ரன்ஸு பார்க்கவா அவ்வளோ அற்புதமாக ஒரு சுரங்கத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம குருபவனை தரிசனம் செய்ய போகிறோம். தரிசனம் செஞ்சுக்கிட்டு அடுத்து என்னென்ன இருக்குது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க. எப்போதும் போல் நம்ம கூட என்னோடய மச்சான் தான் வந்திருக்காப்புல. அது கூடவே நாங்கள் 2 பேரும் இந்த கோயிலுக்கும் வந்தோம். 9 நவகிரகமும் நம்ம பயணம் செய்ய தொடங்கியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கு 2வது கோயில். சந்தன கோயில் பார்த்தோம், இப்போ குருபவன் கோயில் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெளிப்புறத்தில் அந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சிற்பக்கலைகள் நுணுக்கத்தோட நிறைய தூண்கள் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சில இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்கிறதுனால அவுட்டர் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. இந்த இருக்க தூண்கள் அந்த கோயில் சுற்றுப்பிரகார சுவரெல்லாம் பார்க்க அவ்வளோ அற்புதமாக அந்த சில இடத்துல தமிழ் கல்வெட்டுகள் கூட இருக்குது. அது உங்களுக்கு க்ளோஸாக காமிக்க முடியல. சண்டிகேஸ்வரர் கோயில் இதெல்லாம் இருக்குது நிறையா. அந்த தூண்கள்லாம் பார்த்திங்களா எவ்வளோ தூண்கள் இருக்குது பார்க்க ஒவ்வொரு இடத்துலையும். இந்த கோயிலோட பரிகார முறைகள் பற்றி ஃப்ளெக்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்குது. இது பிரசாதம் கொடுக்கும் விற்பனை செய்யும் இடம். அது இங்கே இந்த கோயிலோட குடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ பெருசாக இருக்குது. அடுக்கு மேலே அடுக்கு வச்சு இந்த கோபுர தரிசனம் பாருங்கள். இன்னொரு கோபுரம், இது 2 கோபுரம் இருக்குது. அந்த கோபுர தரிசனம் பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சுற்றுப்புறாத அந்த சிற்பக்கலைகள் நுணுக்கமும் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கோயிலில். எல்லா கோயிலுமே மூலவர் சிவன் பெருமான் தான் இருக்கிறாரு. நம்ம மெயினாக நவகிரகம் தரிசனம் செய்கிறதுக்காக வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன். நாங்களும் மூலவர் தரிசனம் செஞ்சு தான் எல்லாம் வந்தோம். சுற்றுப்புறத்தை பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட மூலவர் அது குருபவனோட வாகனம் இதெல்லாம் ஒரு வாரமாக எடுத்து போட்டு வச்சுருங்க. சுற்றிலும் பூங்கா மாதிரி அமைச்சு பச்சை பசும்பேர்னு செழிப்பாக இருந்துச்சு. பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்க அந்த மண்டபம்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக அங்கங்கே அந்த ஓவியங்கள் வளைஞ்சி வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஓவியங்கள் வளைஞ்சி வச்சு பார்க்க அருமையாக இருந்துச்சு. இது விட ஆழ்வார் சன்னதி தனியாக ஒரு இடத்துல பேக் சைடு இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த கோபுரம் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக அருமையாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கலே சில சிற்பங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் கலர்ஃபுல்லாக பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. அந்த தெய்வங்கள்லாம் பார்க்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம குருபவன் கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம் வெளியில். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கோயிலில் போய் உங்களை சந்திக்கிறேன். பாய். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராகு கோயிலுக்கு வந்துருக்குறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக மிக பெரிய கோயில். இப்போ பாருங்கள், நம்ம சூரிய புஷ்பகரணி தீர்த்த குளம் இங்கே இருக்குது. இந்த குளத்தில் நீராடிட்டு இல்லை கைகால் அலம்பிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க பெரியவங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த குளம் பார்க்க சுத்தமாக நீட்டாக பல வகையான கலர் மீன்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தேன். அப்போ எப்படி கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மீனாக இருக்குது. இடையில பிடிச்சி மறுபடியும் மாட்டு மீன் விட்டு வளர்க்குறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அந்த மீன்கள்லாம் பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் போல இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ மீன்கள்
வெள்ளை வெள்ளையேர்னு இருக்குது, சிவப்பு மீன் இருக்குது, கண்ணேர்னு ஒரு மீன் இருக்குது, சுறா மீன் மாதிரி. அந்த மீன்கள்லாம் பார்க்கவே அழகாக அற்புதமாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு அழகுகளை கலர் தொட்டியில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ மீன்கள் இருக்குதுன்ட்டு. அந்த குளங்கம் பார்க்கவே அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஏரியாவில் இருந்தால் இதனால் அதை பிடிச்சி இது பண்ணியிருப்பாங்க. இங்கே கோயில்னால அதாவது ராகு கோயில்னால ரொம்ப பயபக்தியாக சுத்தமாக பார்த்துட்ருக்காங்க. குளம் பார்த்திங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சூரிய தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லி இந்த குளம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் குளம். அதே மாதிரி இந்த கோயிலில் இந்த மண்டபத்தில் ஒரு அருமையான ஒரு அழகாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்காரு. இது என்ன பேர் அப்படின்ட்டு தெரில. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அந்த பிள்ளையார் தரிசனம் செஞ்சுட்டு நம்ம அடுத்தது அது தரிசனம் செய்ய போகிறோம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் அலோடு கிடையாது. எல்லாம் கடையில் உள்ளே கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் போகணுன்ட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவுட்டர் மட்டும் காமிச்சிட்டு உள்ளே போயிட்டு நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலோட கொடிமரம் பாருங்கள், ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. இதுதான் மெயின் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு. அந்த கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. கோபுர தரிசனம் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. எல்லா கோயிலுக்கு முன்னாடியும் கோபுர தரிசனம் செஞ்சுட்டு அப்புறம் மூலவர் போய் தரிசனம் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ராகு கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு அடுத்த கோயிலுக்கு போகிறதாக பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கோயிலில் போய் உங்களை சந்திக்கிறேன். பாய். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூரியனார் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அழகாக நல்லுக்காக செட்டு போட்டு அருமையாக வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கோயில் பார்க்க. கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு அந்த பூஜை பொருட்கள் வாங்கிறதுக்கு. சூரியனார் கோயில் அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸில் இருக்குது. அந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம காலையில் ஏறிச்சோன்னா சூரிய பகவானை தரிசனம் செய்கிறது வீட்டில் எப்போதும் பெரியவங்க வழக்கம். இந்த கோயிலில் நம்ம இன்றைக்கி காலை போதில் கோயிலில் நேரடியாக தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக தீபம் ஏற்றிட்டுருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள அந்த தூண்கள் பிரகாரம்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது சூரிய பகவானோட மெயின் சன்னதி. இது எந்த கோயில்லையுமே நம்ம மூலவரை வீடியோ எடுக்க போகிறதில்ல. நாங்கள் சூரிய பகவான் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் சுக்கிர பகவானோட கோயில் இருக்குது. ரொம்ப அருமையாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த கோயில் பார்க்க. என்ட்ரன்ஸு கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நந்தி சிலை, கருட பகவான் சிலை, இந்த மாதிரிலாம் ஒரு கோயில் தனியாக அமைச்சிருந்தாங்க. இந்த கோயில் உள்ளே போகிறதுல ரொம்ப அருமையாக அந்த என்ட்ரன்ஸுக்கு பாருங்கள், பார்க்க ரொம்ப அற்புதம் ஆச்சு. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க விடுறதுனால உங்கள் அவுட்ரு மட்டும் லைட்டாக காமிக்கணும் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக எல்லா கோயிலுக்கும் நேரடியாக தரிசனம் செய்வாங்க. அப்போ தான் அதோட கோயிலோட பரிகாரம் உங்களுக்கு அந்த நிவர்த்தியாகும். இந்த சுக்கிர பகவான் கோயிலில் தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குள்ள பரிகார தலத்துக்கு வந்திருக்கோம். அதாவது வைத்தியநாத ஈஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை. இந்த கோயிலில் தான் செவ்வாய்க்கு பரிகார தலமாக செவ்வாய் பகவான் தனியாக ஒரு சன்னதி அமைச்சு செவ்வாய் பரிகார தலம்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக பெரிய கோயிலாக இருக்கும். வாங்க கோயில் உள்ளே போய்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். இப்போ வெளிப்பிரகாரத்தில் ஒரு ரவுண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். வீடியோவை எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து கோயிலில் உங்களை நீங்களும் தரிசனம் செய்ய முடியும். நாங்கள் தரிசனம் செஞ்சதை நீங்களும் அனுபவிக்கலாம். கண்டிப்பாக தரிசனம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்க பாருங்கள். இதுதான் செவ்வாய் பகவானோட வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு தான் செவ்வாய் பகவானோட வாகனமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுதான் செவ்வாய் பகவானோட சன்னதி. ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குது. கோயில் பார்க்க தனியாக சன்னதி அமைச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அடுத்தது வெளிப்பிரகாரத்தை சுற்றி பார்க்குறோம். அந்த வெளிப்பிரகாரம் சுற்றுற பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக பெரிய குளமாக இருக்குது.
இந்த குளத்துலேயும் மீன்கள் நிறையா இருந்துச்சு. இந்த குளத்தில் நீராட்டிட்டு தான் மூலவராக தரிசனம் செய்ய போனோம். நாங்கள் மெயினாக எல்லாம் சொல்கிறது எல்லாமே செவ்வாய் பகவான், அது 9 நவகிரகமும் தரிசனம் செய்கிறதுனால 9 நவகிரகத்தை மட்டும் உங்களுக்கு லைட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெரியாது எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குளத்தில் வந்து நீராடி தான் இந்த தெய்வங்கள்லாம் தரிசனம் செய்யணும் அப்படின்னா, இதுதான் வந்து வைத்தியனுக்கு வைத்தியம் பார்த்த ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அதாவது வைத்தியநாத ஈஸ்வரன் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செவ்வாய் பரிகார தலமாக விளங்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா திருவாதிரை ஆதீனம் மரத்தை சேர்ந்த அப்படின்னு சொல்லி அந்த போர்டு இருக்குது. இது ஜடாயு குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடாயு குண்டம் அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ராமர் காலத்தில் அந்த சீதையை கடத்திட்டு போகிறப்ப அந்த கருடாழ்வர் வந்து ஒரு சைடு ரெக்கையை வெட்டி போடுவாங்க, ராமனை வெட்டிடுவான். அந்த வெட்டினதுக்கப்புறம் உயிர் போகிற நேரத்தில் ராமர் வந்து இறுதி சடங்கு செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்த. அதேமாரி வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தூண்கள்லாம் அவளுக்கு பிரம்மாண்டமாக சிற்பக்கல் நுணுக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த செவ்வாய் பரிகார தலத்துக்கு யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தீபம் ஏற்றக்குன்னு தனியாக ஒரு செட்டு போட்டு அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த விளக்கு ஏற்ற இடம் பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த கோபுர தரிசனம் ஒரு சைடில் இருந்து பார்க்க அவ்வளோ அற்புதமாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்க நல்லா தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வெளிப்பிரகாரத்தில் வந்து சைட்லேருந்து உள்ளே வந்திருப்போம். மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸோட கோபுரம் தான். மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் எவ்வளோ ராஜ கோபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த கோபுரத்து உள்ளே போகிறப்ப அந்த ராஜாக்கெல்லாம் வந்து அந்த அந்த வழியை நடந்து வந்தால் எப்படி அந்த இருக்குமோ அமைதியாக, அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த தூண்கள் சிற்பக்கல் நுணுக்கத்தோட ஒரு வில்ல வளைச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆர்ச்சி அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த லைட் செட்டி கூட பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு போலிச்சுன்னு பார்க்கவே மிரளாக வைக்கிற அளவுக்கு இருக்குது அந்த கோயில் அழகு. தூண்கள்லாம் அவ்வளோ சிற்பக்கல் நுணுக்கத்தோடு இருக்குது. உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக காமிக்கிறேன். ஏன்னா சிற்பத்தில் அதிகம் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல, டைமு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக. இப்போ வெளியே அதையும் பார்த்துட்டு வெளிப்பிரகாரத்தை நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறோம். சுற்றிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் தான் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குது. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தூண்கள்லாம் பார்த்தா அவ்வளோ நீட்டாக நேர்த்தியாக அவ்வளோ அற்புதமாக தூண்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க. உள்பிரகாரத்தோட தூண் அழகெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சண்டிகேஸ்வரர் கோயில் இருந்துச்சு. கோயிலை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த கோயில். இந்த கோயிலோட வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கோயிலில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதனுக்குரிய பரிகார தலத்துக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த கோயில் பார்க்க. இந்த கோயில் மூலஸ்தானத்தை தரிசனம் செய்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, அதனால் அந்த புதன் ஸ்தலத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்துச்சு. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக உள்ள குறுகிய வலையை வச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றிலும் பார்த்திங்கன்னா பார்க்கு மாதிரி அமைச்சிருந்தாங்க அந்த கோயிலுக்குள்ளாரே ரவுண்டானத்தில். ரொம்ப அற்புதமாக அழகாக இருந்துச்சு இந்த கோயில். நாங்கள் போகிறது நைட் டைம் ஆயிடுச்சுனால இந்த புதன் தலத்துக்கு பரிகாரத்துக்குரிய வழிமுறைகள்லாம் தனியாக ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா கோயிலும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சலாம். இது இங்கே வந்து தீர்த்தம் வந்து சந்திர தீர்த்தம் இருக்குது. புதன் தலத்துக்கு செல்லும் வழின்னு சொல்லி போர்டெலாம் இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா அழகாக படித்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்க தூண்கள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. நைட் டைம்னால கொஞ்சம் அவ்வளோ வெளிச்சம் இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் அந்த லைட் செட்டிங்கோடு அந்த புதன் சன்னதியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சந்திர தீர்த்த குளம் அப்படின்னு இருக்குது. இந்த குளம் பெரிய குளமாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது நைட் டைமில் பார்க்குறதுக்கு. இந்த புதன் தலத்தோட கொடிமரம் இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். பார்க்க அழகாக இருக்குது. பார்க்க புதன் தரிசனம் செஞ்சுட்டு வெளிப்பிரகாரத்தை நாங்கள் சுற்றி வந்துட்டுருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி அங்கே ஃப்ளெக்ஸு போர்டு நிறையா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து படித்து தெரிஞ்சு உங்களுக்குள்ள பரிகாரத்தை இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ட்ராவல் செஞ்சு வந்தோம். இப்போ அடுத்த கோயிலை உங்களை காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் புதன் சன்னதி உங்களுக்கு தரிசனம் செய்யறதுக்கு காமிச்சிருப்பேன். அடுத்த கேது ஸ்தலத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த புதன் ஸ்தலத்தை நைட் ஆகிடுச்சு, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு டச்சு உங்களை காமிக்கிறேன். பகல் டச்சும் அடுத்த கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோயில் வந்து ரொம்ப அற்புதமாக அமைதியாக இருந்துச்சு.
பார்க்க கொஞ்சம் அற்புதம். இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் அந்த துணியெல்லாம் கட்டி தொங்கிட்டுருக்காங்க. இது கேது பகவானோட மெயின் சன்னதி. இது மெயின் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. அது அற்புதமாச்சு. அந்த வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த கோயிலோட வழிபாடு செய்யும் முறைகள் அவ்வளோ அற்புதமாக வச்சு நல்லா தெளிவாக இருந்துச்சு. அதன்படி எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது இருக்குது. யார் இந்த புதன் பரிகாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறதும் தனியாக போர்டு வச்சுருந்தாங்க. அங்கங்கே ஆழ்வாரோட சன்னதி தனியாக இருந்துச்சு. அங்கங்கே சிற்ப பார்க்கறதுக்கு முடியல. ஏன்னா அங்கே இருக்க தூண்கள்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்குறாங்க. அது சிற்பக்கலைகள் அரைக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்க்க கோயில் அழகாக நீட்டாக இருக்குது. இதை கேது பகவானோட மெயின் சன்னதி. இது தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாடுகள் சொல்லி போட்டு இது என்னென்ன பரிகார ஸ்தலம் இருக்குது அப்படின்னு போட்டு எந்தெந்த ராசிக்காரங்கள் பரிகாரம் செய்யணும்னு சொல்லி லெக்சர் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த மரத்தில் வேண்டுதலுக்காக துணி முடிச்சு கொடுத்துருக்காங்க. நாகரோட சிற்பம் அந்த மரத்தை சுற்றி நிறைய வச்சுருக்குறாங்க. வாங்க அடுத்து எப்படி என்ன இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலில் உள்ள வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சுனால முடிஞ்சால் காலைல பகல் பிடிச்சி உங்களுக்கு எடுத்து காலைல காமிக்கிறேன். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அது 9 நவகிரகத்திலேயே முக்கியமான ஸ்தலம். அதாவது சனிபகவான ஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கோம். திருநள்ளாறு திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் மூலவர் சிவன் இருக்கிறாரு. ஆனால் நம்ம முக்கியமாக வரது சனி பகவானை தரிசனம் செய்ய வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த குளத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த குளம் பார்க்க சுத்தபத்தமாக நீட்டாக அந்த குளத்துக்கு நடுப்புற பிரம்மரோட சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சந்திர தீர்த்தம் குளத்தில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த குளத்தில் தான் நீராடிட்டு எண்ணெய் வச்சு தலைமொழிக்கிட்டு எள்ளு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு விட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு மேலே வந்துட்டோம். ஏன்னா குளிக்கிறதுல வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதாக நான் குளிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த கோயில். இப்போ அந்த குளத்தில் நீராடுறது. அடுத்து நம்ம இங்கே இருக்க பக்கத்துலேயே இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு தேங்காய் சூடத்தேங்காய் உடைச்சிட்டு தான் அடுத்து நம்ம சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்யணும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த குளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது, சுத்தபத்தமாக இருக்குது. நிறையா குளிச்சுட்டு இங்கே இருக்க நம்ம கட்டிட்டு இருக்க துணியாக வச்சு போட்டு நம்ம அடுத்து மாட்டு துணிக்கு மாற்றிக்கலாம். தனித்தனியாக அறைகள் வச்சுருக்காங்க. இந்த இடம் தான் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த பிள்ளையார் கோயிலை தான் சூடத்தேங்காய் உடைச்சிட்டு அடுத்து நம்ம இங்கே கடையில் தேங்காய் வாங்கி அதே மாதிரி எதிர்கால தேங்காய் உடைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதில் சூடத்தேங்காய் தூக்கி அடித்து விடணுமா உடஞ்சிருது. அங்கங்கே அடிக்கக்கூடிய இந்த இடம் தான் அது. ரொம்ப அற்புதமாக அந்த சூரத்தேங்காய் உடைச்சி நிறைய யாரும் எடுக்கிறது உடைச்சி அப்படியே கிடக்குது. இது அந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது. வந்தீங்கன்னா அந்த குளத்தை நீராட்டு இந்த பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் அடுத்து நம்ம இந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போகணும். திருநள்ளாறு கோயில். வாங்க உள்ளே போயிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் அடுத்து உங்களுக்கு என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த பிள்ளையார் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம். உங்களுக்கு அடுத்தது திருநள்ளாறு கோயில் கிட்ட போய்ட்டு பார்க்குறேன். இந்த இடம் தான் திருநள்ளாறு சனீஸ்வரவனோட மெயின் சன்னதி. இது ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். அந்த ஆர்ச் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. செட்டு கொடுக்கும்போது அழகாக இருந்து பார்க்கணும். 2 சைடும் கடைகள் வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு கடைசி நவகிரகம் கோயில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். ராஜகோபுரம். இந்த சனீஸ்வரனோட வாகனம் தேர் அமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கதவு பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக, கதவுலாம் அவ்வளோ முட்டாக அழகாக அந்த என்ன சொல்கிறது அந்த ஓவியத்தோடு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு அந்த எள்ளு தீபம் ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த ராஜகோபுரத்தை பார்க்க அவ்வளோ அற்புதமாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துட்டுருக்கோம். வெளிப்பிரகாரம் சுற்றி இருந்து அந்த ராஜகோபுரத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு.
நாங்கள் மறுநாள் ஆயிடுச்சு. அதனால் விடிய காலத்தில் பார்க்கறனால ரொம்ப அற்புதமாக அழகாக இருப்பாங்க. ஒவ்வொரு சைடும் இங்கே வந்து சனீஸ்வரன் ஈஸ்வரன் எல்லாம் பார்த்துட்டு தரிசனம் செஞ்சு வெளியே வரப்போ பிரசாதம் கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த பொங்கல் பிரசாதம். சாப்பிட்றது தேனாமிரதம் மாதிரி இருந்துச்சு. பார்க்க சாப்பிட்டு அடுத்தது வெளியே பிரகாரத்தை சுற்றி வரணும்னு சொல்லி வெளி பிரகாரத்தை சுற்றி வரப்போ அந்த செவுத்துலாம் பார்த்திங்கன்னா சிவ சிவ அப்படின்னு சொல்லி அதை எழுதியிருந்தாங்க சிவனோட மந்திரத்தில். சனீஸ்வர பகவான் வந்து எல்லா நவகிரகங்களோட ஒரு பவர்ஃபுல் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். தண்டனை கொடுக்கறதும் சரி, அதேமாதிரி நமக்கு நல்லது வாரி வழங்குறதும் சரி, அவ்வளோ இது பண்ணுவார். நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு சனீஸ்வரனோட நவகிரகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா நவகிரகம் கோயில்லையும் பார்த்திங்கன்னா முன்னாடி விட்டா இருப்பார் சனீஸ்வர பகவான். அதை பார்த்துட்டு நாங்கள் வெளிப்புற சுற்றி வர மண்டபத்தில் ரொம்ப அழகாக சுத்தமாக அமைதியாக இருந்துச்சு இந்த கோயில். இந்த கோயிலில் கூட கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அமைதியாக அழகாக இருந்துச்சு பார்க்க. நாங்கள் எல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு நானும் மச்சானும் சந்தோஷமாக ஜாலியாக வெளியே வந்துட்டோம். இந்த கோபுரம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே இருக்க சிற்பக்கலைகள்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து அதை பார்க்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த திருநள்ளாறு கோயிலுக்கு நீங்கள் யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டை தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த 9 நவகிரகம் கோயிலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.